குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங்கில் வந்து ரெகுலராக வந்து நிறைய கெரியர் அனாலிசிஸ் கெரியர் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு நம்ம பேசிகிட்ருக்கோம். இந்த ஒரு கெரியர் எக்ஸ்பர்ட்ஸை வந்து ஏன் நம்ம எடுத்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வி ஆர் உமன். நம்ம வந்து பெண்களாக இருக்கிறதுனால வி ஹாவ் சர்டைன் ரோல்ஸ். நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன ரோல் மட்டும்தான் நமக்கு இருக்குது. லைக் சமைக்கிறது அண்ட் வந்து வீட்டை பார்த்துக்கிறது, இது மட்டும்தான் நம்மளுடைய ரோல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த டைமில் நம்ம குழந்தைங்கள நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா பெற்றோருக்குமே ஒரு சிறந்த கல்வி நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் ஹெவன்சி கவுன்சிலிங்குடைய ஒரு மிஷனாகவே இருக்குது. அப்போது உங்களுக்கு ஓகே, நான் படிக்கலை, நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், எல்லாம் ஓகே, பட் ஆஃப்டர் தட் என்னுடைய குழந்தைய நான் நல்லா படிக்க வைக்கணும், அவங்கள ஒரு கரியர் எக்ஸ்பர்ட்டாக நான் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் நம்ம நிறைய கரியர் எக்ஸ்பர்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதற்காக நம்ம வந்து ஏற்படுத்தின ஒரு செஷன் தான் மை ட்ரீம் பாத். ஸோ இதில் இன்றைக்கி வந்து நம்மளுடைய கெஸ்ட்டாக வந்திருக்கிறது வந்து மிஸ்ஸஸ் சாரா. இவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் ட்ரெயினராக இருக்கக்கூடியவங்க. அண்ட் அதை தாண்டி அவங்க கிட்டத்தட்ட ஷி ஹேஸ் 5+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கண்டென்ட் ரைட்டர் ஆல்சோ. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல செஷனில் உங்களை மீட் பண்ணுறதில் ரொம்ப மகிழ்ச்சி சாரா, அண்ட் வி வெல்கம் யூ. ஓகே சாரா, நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ அந்த மாதிரி உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க. Okay, so good evening everyone and Assalamu alaikum. Thank you, first of all, thank you for inviting me in to talk. என்னோட ஃபுல் நேம் வந்து அலிஃபியா சாரா அண்ட் ஐ ஆம் அ சோலோப்ரோனர். ஸோ சோலோப்ரோனர் அப்படின்னா ஒரு வர்த்தகத்தை வந்து தனியாக பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறது. ஸோ ஐ ஹாவ் மை ஓன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ். இட்ஸ் கால் சாரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ். ஐ ரன் தட் and I am also a freelance trainer who goes to colleges and trains students for placement trainings, interview clear பண்றதுக்கு அப்படி சொல்லிட்டு. And I also do content writing. So my full-time job is content writing, where I have, like as she said, 5+ years of work experience. So this is all about me. I completed my masters in English from Bishop Heber College English and my UG from Jamal Mohammed College. So I'm just a creative person and I just love teaching everyone the easiest ways of English. அது வந்து நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க, கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் நல்ல லாங்குவேஜ் தெரியும், பட் ஸ்டில் அதை யூஸ் பண்ணால் நம்மளை யார் ஜட்ஜ் பண்ணுவா, யார் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல செக்யூரான என்வாயன்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் டீச் பண்ணி அதனால அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டாக்கி கொடுக்குறது தான் என்னோட வேலை. பேசிக்கலி தட் இஸ் வாட் ஐ எம் டூயிங் அக்ராஸ் ஆல் தீஸ் 3 பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தட்ஸ் ஆல் அபவுட் மீ. தேங்க்ஸ். நைஸ். ஸோ நீங்கள் அந்த கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் அதாவது நீங்கள் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? எவ்ரி ஒன் ஹியர் அபவுட் தட். கண்டென்ட் ரைட்டர்னா ஒரு கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்கிறத பார்த்துருக்கோம், டிஜிட்டல் கிரியேட்டர் அப்படிலாம் பார்த்துருக்கோம். அண்ட் கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன மாதிரி இருக்கும்? ஸோ அது ஒரு So first of all, it is actually not content writing. இது வந்து நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற word, but it is pronounced differently. It is content writing. Okay. So இது வந்து நான் என்னோட கிளாஸஸ்லயும் சரி எல்லாருக்கும் சரி ஜென்ரல் பப்ளிக் நான் சொல்றது content and content are 2 different words. ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் கிராமர்ஸ் இருக்கு. According to that, content means what நம்ம ஆளுங்க யூஸ் பண்ற content writing, creating something new, and content means to be happy, to be satisfied with something. So let us say I am very content with my content writing job. So this is how it is. So in the content writing enna appadina, it's across lots of streams. Mostly ipo nam use pandrathu marketing. Yes, I am a digital marketing content writer. So we write advertisements.
ஃபார் பீப்புள். நீங்க பார்க்குற ஆட்ஸ் ரன் ஆகிறது இது எல்லாமே வந்துட்டு இட் இஸ் ரிட்டன் பை சம்படி. ஃபேஸ்புக்ல போனீங்க இல்ல இன்ஸ்டாகிராம்ல போனீங்க அப்படின்னா உங்களோட ஆடுக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஒரு 2 lines ஒரு 3 lines. ஸோ தேர் இஸ் a lot of statistics that is behind that. ஓகே, அதாவது இப்படி எழுதுனா இப்படி போய் ரீச் ஆகும், கிராஃபிக் இமேஜஸ்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு எல்லாமே வந்து டிசைன் பண்றது ஒரு கான்டென்ட் ரைட்டர், ஒரு கான்டென்ட் கிரியேட்டர். So I hope this answered your question. Yes. You just understand. எங்களுக்கு வந்து அந்த கான்டென்ட்டுக்கான ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ நம்ம கேஷுவலான வேர்ட்ஸில் இது ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், ரைட்டிங் அப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் கண்டென்ட் வேறு அப்படிங்கிறது நல்ல ஒரு அண்ட் மோரோவர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து உங்களுடைய பங்களிப்பு எவ்வளோ ஒரு முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறது வந்து we can understand that. Yes. நீங்கள் இப்போது எம்ஏ பண்ணீங்க, நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ், அண்ட் அதுக்கும் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த கான்டென்ட் க்ரியேட்டர் இதுக்கும் வந்து ரிலேட்டபிள் இருக்கா? அல்லது இந்த கான்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும்? அல்லது உங்களோட எஜுகேஷன் இதுக்கு எப்படி உதவுச்சு? ஓகே, ஆக்சுவலி நான் இங்கிலீஷ் எடுத்ததுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு, நாட் டு கம் இன் டு தி ஸ்பெசிஃபிக் லைன். நான் எடுத்தது என்னன்னா, ஐ வாண்ட் டு ட்ரை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், சிவில் சர்வீசஸ் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எனக்கு படிக்க நிறைய டைம் கிடைக்கும். அண்ட் இங்கிலீஷ் வந்து எனக்கு ரொம்ப ஈஸிங்கிறதுனால ஐ டுக் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ். பட் இது படிச்சாதான் நம்மளால இது பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு வந்து அது பதில் கிடையாது. யாருக்கு ஒரு நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சாலுமே, இங்கிலீஷ் அவ்வளவா தெரியல, நான் கிராமர் ஏதாவது பண்றேன் அப்படின்னா கூட அவங்க கூட வந்து கான்டென்ட் ரைட்டிங் வந்து பண்ணலாம். எப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் ஓவர் டைம். ஓகே, அண்ட் இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் இதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இட்ஸ் யூ கேன் ஃப்ரீலான்ஸ் ஃப்ரம் எனிவேர். if at all if you are able to get US clients, அதாவது நீங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு 9 to 5 உங்களுக்கு பேபி இருக்கு, இல்லை வந்து உங்களால போக முடியல, both men and women இது பண்ணலாம்னா நீங்க வீட்டில் இருந்தபடியே வந்து you can earn in dollars. Okay, so it's a very it's not a very easy career, but it is a very opportunistic career. So இதுக்கு உங்களுக்கு வேண்டிய ஸ்கில்ஸ் என்னன்னா, you have to know good English. That is basic. And English with research. Okay, நம்ம வந்து ஒரு பீஸ் ஆஃப் கான்டென்ட் எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு we have lots of formulas. அதுக்கு வந்து ஹுக் வச்சு எழுதணும், ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே இருக்கு, AID அப்படின்னு சொல்லிட்டு. attention, you have to retain that attention, அந்த மாதிரி. So you have to know all these basics. அது வந்து நீங்க எந்த ஒரு யூடியூப் டியூட்டோரியல்ல இருந்து கத்துக்கலாம். இல்ல as a fresher நீங்க ஒரு கம்பெனில போனாலே they will teach you, they will train you for all of this. Okay, so you can learn from that. But the basic thing is you have to have strong language skills. English, நீங்க English content writer போறீங்கனாலும் okay, Tamil content writer போறீங்கனாலும் you have to have strong language skills, analytical skills. அதாவது இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா. நமக்கு மார்க்கெட்டிங்ல மட்டும் இல்ல, கான்டென்ட் நீங்க நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்றோம். ஒரு புக்கு நம்ம ஜென்ரேட் பண்றோம்னா கூட அதுக்குரிய ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு we have to write some sort of content. நம்மளை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா கூட அது ஒரு கேப்டிவேட்டிங் வழியா இருக்குன்னா I have to write some sort of content. வேற ஏதாவது கரியர் பாத்ல இருக்கீங்க, ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல்ல உங்களை பத்தி இல்ல நீங்க பண்ற ஒர்க் பத்தி சொல்லணும்னா அது கூட ஒரு கிராப் பண்ற மாதிரி இருக்குன்னா you have to write some sort of content. So first thing is you have to know how to research your audience. அதாவது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இது போய் சேரும், அவங்கள பத்தி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இஸ் you have to have analytical skills and majorly language skills. So as from my experience, these are the basic things, and a small level of understanding on how businesses work, on how கார்பரேஷன்ஸ் ஒர்க், உங்க எம்ப்ளாயர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நீங்க என்ன டெலிவர் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். ஐ திங்க் யூ கேன் கெட் அஹே வித் இட். அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூ ஹேவ் டு ஹேவ் குட் டைப்பிங் ஸ்கில்ஸ். ஸோ கான்டென்ட் ரைட்டர் வந்து உங்களுக்கு நீங்க இஃப் யூ டேக் அஸ் அ ஜாப் அப்படின்னா ஈஸிலி ஒரு மந்த்துக்கு யூ ஹேவ் டு ரைட் 25,000 வேர்ட்ஸ் மினிமம். ஓகே, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹேவ் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப் இன் டைப்பிங் ஆல்சோ. திஸ் இஸ் இட். ஸோ ஒரு கான்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து ஆஸ் பர்
நம்ம பார்க்குறதுக்கு அது ஒரு சாதாரணமாக தெரிஞ்சாலும் இட் நீட் மோர் ஸ்கில்ஸ் அண்ட் ஆல்சோ அதுக்காக நிறைய நம்ம எஃபர்ட்டும் போட வேண்டியது இருக்குது. கான்டென்ட்லயே வந்து there are like multiple types of content. அதாவது first thing is நீங்க freelance பண்றீங்க அப்படின்னா you can select some particular type and you can do that. அப்படி இல்லை, if you're working for a company, for example நான் work பண்ண கம்பெனிக்கு I was not only doing content, I was doing copywriting also. Okay, so content is mostly long form. நீங்க பார்க்குற வெப்சைட்ஸ்ல இருக்கிற blog pages இது எல்லாமே content is always long form. Minimum 300 wordsல இருந்து ஸ்டார்ட் ஆகும். Copywriting is what, as I said, the advertisementல இருக்கிற one liners, two liners அந்த மாதிரி, and வெப்சைட் பேஜஸ்ல இருக்கும். நீங்க போனோடனே லேண்ட் பண்ற பேஜ் கால் லேண்டிங் பேஜ், ஸோ அதுல இருக்கிற கான்டென்ட். ஸோ இது வந்து காப்பி ரைட்டிங். அண்ட் யூ ஹேவ் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஆல்சோ. ஸோ வீடியோ ஸ்கிரிப்ட்ஸுக்குன்னு எழுதுறது தனி, தட் இஸ் கால்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஸோ இட் ஹேஸ் லைக் டிஃப்ரெண்ட் arenas where you can explore. நிறைய பேருக்கு காப்பி ரைட்டிங் வரும், கான்டென்ட் ரைட்டிங் வராது. கான்டென்ட் ரைட்டிங் வரும், காப்பி ரைட்டிங் கஷ்டமா இருக்கும். இல்லை ரெண்டுமே வரும், வீடியோ ஸ்கிரிப்ட் வராது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு எது நல்லா வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிச்சு அதில் பில்ட் ஆன் பண்ணுறது வந்து ஐ திங்க் இட்ஸ் குட் திங். ஃபைன். ஸோ ஒரு கான்டென்ட் ரைட்டிங்கோட காப்பி ரைட்டிங் பற்றியும் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க. வாட் அபவுட் ஃப்ரீலான்சிங்? ஏன்னா இப்போது நார்மலாக 9 to 5 ஜாப்னு ஒன்று இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து இப்போ நம்மளாக ஒரு என்டர்ப்ரனிங் பண்ணலாம், நம்மளாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணலாம். பட் யூ கால் தி வேர்ட் ஃப்ரீலான்சிங். ஸோ அதனால என்ன ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படின்றது கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே, ஸோ ஃப்ரீலான்சிங் இஸ் சம்திங் that gives you liberty to work on your own timing. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஓன் டைமிங், ஓன் செட்டப், ஒர்க் பிளேஸ். இது வந்து கான்டென்ட் ரைட்டிங்க்கு மட்டும் இல்லை, இப்போ எல்லா ஜாப்ஸ்க்கும் வந்துருச்சு. மேபி எக்ஸெப்ட் பீயிங் அ டாக்டர் ஒரு லாயர் அந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ்க்கு இல்லாமல் நிறைய விஷயத்துக்கு, அதாவது லேப்டாப்பு கம்ப்யூட்டர் வச்சு நம்ம எங்கே வேணால் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா ஜாப்ஸ்க்கும் ஃப்ரீலான்சிங் ஒரு விஷயம் வந்துருச்சு. ஸோ 9 to 5ங்கிறது ஒரு கார்பரேஷன் நமக்கு கொடுக்குற, ஒரு கம்பெனி கொடுக்குற டைமிங்ஸ். அதுக்குள்ளே கிளாக் இன் பண்ணணும், கிளாக் அவுட் பண்ணணும். பட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி கிரியேட்டிவ் ஜாப்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் நம்ம நினைக்கும் போது நம்மளால எழுத முடியுமா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் திங். அதாவது நம்ம டெஸ்க்கு முன்னாடியே உட்காந்துருப்போம், எதுவுமே கிளிக் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீலான்சிங் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். பிகாஸ் அதில் இருக்கிற டெலிவரபிள்ஸ், அதாவது நமக்கு என்ன வேணும், அதாவது கிளையண்ட் கேட்குற டெலிவரபிள்ஸ் அண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி செட், ரொம்ப செட்டான பேட்டர்ன் இருக்கும். அதாவது நீங்கள் எனக்கு 1000 words எழுதி கொடுங்க, தட் இஸ் என்ன. அண்ட் ஃபார் ஈச் வேர்ட் ஐ வில் பே யூ சம் அமௌண்ட். இட் கேன் பி 1 rupee a word, 2 rupees a word, or 0.5 paisa a word. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு எந்த டிராஃப்ட் செலக்ட் ஆகுதோ அதில் நீங்கள் லெட்ஸ் சே 1300 wordsக்கு ஒரு சின்ன ஆர்டிக்கல் மாதிரி எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ யூ கேன் ஈஸிலி லைக் earn 1300 rupees, 1 rupee per word அப்படின்னு. ஸோ ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ் லைக் திஸ். whereas when you go to companies you will have deadlines, different kind of deadlines. அதாவது நீங்க இந்த டைம்குள்ள இத்தனை பீஸ் ஆஃப் கான்டென்ட் டெலிவர் பண்ணணும், 10 எழுதி கொடுக்கணும், எனக்கு 12 எழுதி கொடுக்கணும். சம்டைம்ஸ் வந்து அதுல கணக்கே இல்லாம இருக்கும். அதாவது நீங்க எவ்வளவு எழுதி கொடுத்தாலும் your salary will be fixed only. So this month நான் 10,000 words எழுதினால I'll be earning only 25,000. Next month நான் 50,000 words எழுதினால I'll be only earning same 25,000 rupees. So this changes. அப்படி இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஃப்ரீலான்ஸ், அதாவது நான் ஒரு ஸ்டேபிள் இன்கம் எனக்கு வேணும், எனக்கு ப்ராஜெக்ட் கிடைக்குதோ இல்லையோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க வந்து they can go for full time content writing jobs. They'll get a fixed salary. But the problem with freelancing is you have to get the clients, you have to get the projects, you have to establish a portfolio where you are making people believe. அதாவது நீங்க பண்ற ஒர்க்ல வந்துட்டு நல்ல குவாலிட்டி இருக்கு அப்படி சொல்லி, இட்ஸ் ஜஸ்ட் லைக் பிசினஸ் மாதிரி தான். இட்ஸ் ஈக்குவல் டு பிசினஸ். அதாவது நம்ம கடையில ஒரு பொருள் நல்லா இருக்குன்னா மறுபடியும் வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி we have to establish this relationship with freelancing clients. அவங்க வந்து கொடுக்க மேபி இந்த மாசம் 3 projects இருந்தா I'll be paid according to that. Next month 5 projects I'll be paid according to that. Basically it's a very flexible kind of thing. You can work from anywhere. You can work
எனி டைம். தட்ஸ் த திங். ஸோ நமக்கு வந்து மைண்ட் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கணும் அண்ட் அந்த க்ரியேட்டிவான மைண்டை எழுத தெரியணும். ஸோ திஸ் இஸ் தி திங் வி ஹாவ் டு. ஆமாம். இப்போது நீங்கள் சொன்னீங்க லாங்குவேஜ் செட்ஸ் எல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கணும், லாங்குவேஜை ப்ராப்பராக அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் நமக்கு பெஸ்ட்டாக வேணும் அப்படின்லாம் சொன்னீங்க. அண்ட் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பட் நம்ம எங்கே போய் இதை வந்து நம்ம எடுக்கிறது, இதோட ஒரு பேஸ் பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னா எங்கேருந்து இதை நம்ம எடுக்கலாம்? பிகாஸ் இன்றைக்கி வந்து நிறைய ஸ்கேம்ஸ் வந்து இருக்குல்ல, நம்ம நிறைய ஸ்கேம்ஸில் வந்து பார்க்குறோம். அப்படி இல்லாமல் கரெக்டான இடத்துல நம்ம எங்கே போய் இதை வந்து அப்ரோச் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை? Okay, so first thing is, as a beginner, I would recommend get a day job. அதாவது 9 to 5. எடுத்தோடனே ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இப்போ நான் என்னால் ஃப்ரீலான்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா ஐ ஹவ் சம் சார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ஆன் ஹவு திங்ஸ் ஒர்க். அதனால ஐ திங்க் த பெஸ்ட் பிளேஸ் டு ஃபைண்ட் இஸ் லிங்க்டின். நமக்கு ஐ திங்க் 5 years பேக் லிங்க்டின் ஒன்றும் அவ்வளோ ஒரு பெரிய இது கிடையாது. ஸோ எனக்கு ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத், அதாவது ஒருத்தர் சொல்லி அவங்க மூலியமா. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் இஸ் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எனக்கு அப்படி கிடைச்சிது. பட் நவ் லிங்க்டின்ல வந்து எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இஃப் யூ ஜஸ்ட் கோ அண்ட் டைப் இன் தட் பார் கான்டென்ட் ரைட்டிங் ஜாப்ஸ், உங்கள் பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து சென்னை, திருச்சி, இல்லை ஹைதராபாத், பெங்களூர்ல எனக்கு வேணும் அப்படின்னா அதுலயுமே வந்து ரிமோட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இது கிடைக்கும். Remote jobs is nothing but you can work from home but for a company. They will give you tasks எல்லாமே. நீங்க திருச்சியில இருந்துட்டு ஹைதராபாத் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி. So I think LinkedIn is a good place. And now there are so many other job websites and portals, and you can also go through reference. That's also another traditional way. So but even then எனக்கு அதுவுமே கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் நீங்களே ஏதாவது எழுதி அதை ஜஸ்ட் பப்ளிஷ் பண்ணுங்க. ஒரு பிளாகா இருக்கலாம், ஸ்டார்ட் பிளாக் ஆர் சம்திங், ரைட் ஆன் யுவர் ஓன், பப்ளிஷ் இட். அதை ஒரு சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸா காட்டுங்க. அதுவே ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி நீங்க ஜாப்ஸ்க்கு ரெஸ்யூமே எல்லாம் சப்மிட் பண்ணும்போது அதுக்கு லிங்க் அட்டாச் பண்ணலாம். You can just attach the link for my particular blog, for my particular article. ஸோ ஹையர் பண்றவங்களுக்கு வந்து they won't see you like a complete beginner. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, ஓகே அந்த பீஸ் ஆஃப் ஆர்டிக்கல் பார்த்தோன்னே உங்க லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்குவாங்க. கிராமட்டிக்கல் எரர்ஸ் பண்றாங்களா இல்லையா, எந்த லெவல் ஆஃப் நாலேஜ் இருக்கு. கான்டென்ட் ரைட்டிங்ல மெயின் வந்து நாலேஜ் இருக்கணும். எதுவுமே தெரியாம ஒரு விஷயத்தை பத்தி எழுத முடியாது, ரைட்? தட் இஸ் வாட் ஐ செட் அபவுட் ரீசர்ச். ஸோ ஐ திங்க் தீஸ் ஆர் தி திங்ஸ். ஸ்டார்டிங் பாயிண்ட், எனக்கு இப்போ ஜாப்ல கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் சும்மா ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சிம்பிளி ஒரு பிளாக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய யூடியூப் டுட்டோரியல்ஸ் இருக்கு, ஹவு டு ஸ்டார்ட் அ பிளாக். யூ ஸ்டார்ட் அ பிளாக், ரைட் வாட் எவர் இஸ் நம்ம டெய்லி ருட்டீன் பற்றி எழுதலாம். நீங்க எங்கேயாவது போயிட்டு வரீங்கன்னா டிராவல் பிளாக் மாதிரி எழுதலாம், ஹெல்த் பிளாக் மாதிரி எழுதலாம். ஜஸ்ட் யூ கேன் ரைட் எனிதிங் எனி பிளாக் அண்ட் யூ கேன் பப்ளிஷ் இட். அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற ஃபீட்பேக்ஸ் வச்சு யூ கேன். ஸோ பப்ளிஷ் பண்ணுறது பற்றி பேசுனீங்க. பிகாஸ் நம்ம உமன் கொஞ்சம் அந்த காலேஜ் இப்போ குழந்த வந்துடுச்சு. இப்போ நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம ஜெனரேஷன் ஒரு 90ஸ்க்கு அப்புறம் உள்ள ஜெனரேஷன்ஸ் ஓரளவுக்கு நம்ம அந்த காலேஜ் இதெல்லாம் வந்தோம். பட் அதுக்கு முன்னாடி உள்ளவங்க அந்தளவுக்கு இல்லை. பட் ஸ்டில் தே ஆர் யூஸிங் மொபைல் ஃபோன்ஸ். எல்லாருமே வந்து நிறைய வீடியோஸாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாமே பார்க்குறாங்க. பட் அதை அவங்க செய்கிறாங்களா? ஒரு கண்டென்ட் எவ்வளவோ கண்டென்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து அவங்க பார்ப்பாங்க, அவங்க வந்து அதை எடுத்துக்கிறாங்க. பட் அதே விஷயம் அவங்க செய்கிறாங்களா அப்படின்னா செய்ய மாட்டாங்க. எவ்ரி ஒன் ஹேஸ் தட் ஹெசிடேஷன். நம்ம இது நம்மலாம் பண்ண முடியுமா, பண்ண முடியாது அப்படின்னு. பட் நீங்கள் சொல்கிறீங்க இதுதான் ஒரு பேஸ். உங்களோட ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது உங்களுடைய தாட்ஸை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிறதுல என்னென்னா, சோஷியல் மீடியா மேலே ஒரு விதமான பயம், ஒரு ஸ்டிக்மடைஸ்டு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டு சரியான விஷயத்துக்கு மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது இட் வுட் பி மோர் ரிலேட்டபிள் ஃபார் அஸ், ஐ திங்க். இல்லை, அதாவது நம்ம பர்சனல் விஷயம் எதுவும் போடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஓகே, கான்டென்ட்ல என்னன்னா there is something called SME. ஓகே, SME அப்படின்னா சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்.
அதாவது யார் வேணா ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஹ்ரியாட்ட கேட்டா வந்து அவங்க கவுன்சிலிங்ல ஏதாவது நிறைய டிப்ஸ் கொடுத்து அது ஒரு எக்ஸ்பர்ட், யூ கேன் பி an expert in that, right? பிகாஸ் நீங்க அது பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியும். இல்ல ஜஸ்ட் ஒரு ஒரு புதுசு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது கூட உங்களுக்கு தெரியலாம். ஆமினாட்ட கேட்டா ஹவு டு ரைட் அ புக் அப்படின்னா அதுல அவங்க சில இன்புட்ஸ் வச்சிருக்கலாம். ஸோ இட் டசன்ட் ஹேவ் டு பி எனிதிங் பர்சனல். அதாவது நீங்க சொல்ற சோஷியல் மீடியா ஃபியருங்கிறது வந்து நம்ம பர்சனல் கான்டென்ட் வெளில போகுது அப்படிதான். நிறைய பேர் மோட்டிவேஷனல் கோட்ஸே எடுத்து வந்து போடுறாங்க. தே ஜஸ்ட் ரீட் ஃப்ரம் புக்ஸ் அண்ட் தே போஸ்ட் தட் கான்டென்ட். ஒரு புக்கே கன்சைஸ் பண்ணி அதுல இருக்க சம்மரி போடுறதே வந்து இட்ஸ் வெரி பிக் டாஸ்க். அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் யூ கேன் பிக் அப். நிறைய பேருக்கு சமையல் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கும். பேபி கேர், அதாவது நான் படிச்சுட்டு இருக்க அடுத்த என்னோட பிளாக் ஐடியா என்னன்னா மதர்ஸ் கேர் இன் ட்ரெடிஷ்னல் வே. நம்மளோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி எப்படி பிறந்த குழந்தைக்கு என்னென்ன பண்ணணும், என்ன சாப்பாடு கொடுக்கணும்ல இருந்து எப்படி அந்த ஜேர்னி இருக்கும், அதுவுமே ஒரு கான்டென்ட் தான். அண்ட் இப்போ ஏஐ வந்துருச்சு, அதனால இட்ஸ் லைக் ரீசர்ச்ங்கிறதோட கான்டென்ட் ரைட்டரோட ரீசர்ச் பார்ட் வந்து இப்போ ஏஐ ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து இதை பத்தி சொல்லுங்கன்னா சாட் ஜிபிடில போட்டா டக்குன்னு வந்துடும். ஓகே, பட் சாட் ஜிபிடியுமே ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ்ல இருந்து நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்குது நிறைய. ஸோ இப்போ எவால்விங் ஏஐ வேர்ல்ட்ல நிறைய பேர் வந்து கான்டென்ட் ரைட்டிங் ஜாப் வந்து எடுத்தா வந்து அது நல்லா இருக்குமா, ஏஐ வந்துருச்சு இப்போ நான் அப்படி எழுதுறது அது என்னை விட நல்லா எழுதுது, இந்த ஒரு ஃபியர் இருக்கு. அதனால யூ ஹாவ் டு கிவ் original piece of content like this interview. You can publish interviews, you can write about this party oda மிளகா பொடி பண்றது, இட்லி பொடி பண்றது, இதெல்லாம் வந்து நீங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சீங்க அப்படின்னா ஒரு என்னன்னா 25 இயர்ஸ் அந்த நம்ம பாட்டிங்கெல்லாம் சப்போஸ் இப்போ இல்ல அந்த ஜென்ரேஷனே அழிஞ்சிருச்சுன்னா நம்ம எல்லாமே இன்ஸ்டன்ட் மிக்ஸ்ல போயிடுவோம். அந்த டைம்ல அதோட வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு, that particular piece of content. So you have to give something that is unique. So as homemakers I think நமக்கு அந்த ஒரு இன்ட்யூட்டிவ் இருக்கும். ஒரு குழந்தைய எப்படி குளிப்பாட்டுறதுங்கிறதே வந்து 10 பேர் 10 விதமா வச்சிருப்பாங்க. What works best for you, that could also be a content. So content ன்னு பார்த்துட்டு அப்படி திரும்புற இடத்துல ஃபுல்லா கான்டென்ட். என்னோட கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் அப்படிதான் சொல்லுவேன், ஏதாவது பத்தி பேசு, உன் முன்னாடி இருக்கிற கம்ப்யூட்டர் பத்தி பேசு, உன் பக்கத்துல இருக்கிற பீரோ பத்தி பேசு. So everything is content. It's just you have to build that mindset to see what is and how to take forward. ஸோ ஒரு விஷயத்தை எல்லாமே வந்து அது விஷயம்தான்ற மாதிரி எவ்ரிதிங் இஸ் அ கான்டென்ட். ஆமா, எஸ் கான்டென்ட், எஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம அதை பார்க்க முடியுது. பிகாஸ் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து அதை பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க உமன். எக்ஸாக்ட்லி. ஸோ அதோட நேற்று ஏதோ ஒரு ஆட் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஆட்ல வந்து இந்த மாதிரி ரா பனானா பவுடர் அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்க அது வந்து மார்க்கெட் பண்றாங்க. அதாவது நேந்திரம் பழத்தை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா சுகர் நிறைய ஆயிடும், அதனால நம்ம பாட்டி தாத்தாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நேந்திர காய எடுத்து அதை காய வச்சு அதை பவுடர் ஆக்கி நம்ம கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. அதை ஒரு பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி they are running ads for it, Ditto ads like in thousands of rupees. So you can think how world is advancing. It's just like an example. எஸ். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சாட் ஜிபிடி குரூப் எது வந்தாலுமே அதுவுமே பிளாக்ஸ்லேருந்து தான் கண்டென்ட் எடுக்குது. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு பிளாக்ஸ் நம்ம ரைட் பண்ண முதல்ல நானுமே நான் பார்த்துருக்கேன். என்னென்னா நம்ம பேசிடலாம், நம்ம எவ்வளோ வேணால் பேசிடலாம், பட் அதை நம்ம ரைட்டப்பில் கொண்டு வரும்போது அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய செஷன்ஸில் வர்றவங்களுக்கும் அதிகமாக ரைட்டப்ஸ் தான் நாங்கள் கொடுப்போம். ரைட்டப் பண்ணுங்கள், எழுதுங்க, மீடியாவில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படிங்கிறப்போ வாட்ஸ்அப் மட்டுங்கிறதே அவங்களுக்குலாம் பெருசாக இருக்குது. லேடிஸ் வந்து மற்ற எல்லாத்தையுமே வந்து அனுபவிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணுறோம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், எவ்ரிதிங். லிங்க்டின் மேபி இவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் இவங்க குழந்தைங்களுக்கு தெரியும். பிகாஸ் இன்றைக்கி வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே வந்து நான் முதல்வன் ஸ்கீம்லாம் வேறு வருது. தே ஆர் நம்மளுடைய குழந்தைங்களை வந்து நல்லா புல் பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு லிங்க்டின் பற்றி தெரில, பட் மற்ற சோஷியல் மீடியாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது வை வி கேனாட் ஆக்சஸ் தட்.
ஸோ இதை வந்து அவங்க ஆக்சஸ் பண்ண வந்து பழகுனாங்க அப்படின்னா இட் வுட் பி மோர் பெனிஃபிஷியரி இல்லையா? அந்த ஆக்சஸிங் இது வந்து இவங்களுக்கு கிடைக்கணும் இன்ஷா அல்லாஹ். பிகாஸ் அந்த ஒரு இது ஒரு ஃபியர் இருக்குது, ஒரு ஸ்டிக்மா இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா அப்படின்னோடனே அதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதிலலாம் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டிக்மடைஸ் மைண்ட் செட் நம்மளுடைய உமனுக்கு அதிகமாக இருக்குது. நம்மளுடைய அதை வந்து கொஞ்சம் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் தே மே யூஸ் இட் ஃபார் ராங் வே. அவங்களோட பர்சனல் விஷயங்கள் எல்லாம் கூட கொடுக்கலாம். அண்ட் மோர் ஓவர் நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய ஒரு கான்டென்ட் வந்து என்ன சொல்கிறது, ஃபேமஸ் ஆகுது, ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அதில் 99% கான்டென்ட்ஸ் வந்து கொஞ்சம் தேவையற்றதாக இருக்குது தான். பட் ஸ்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஷயங்கள் தேவையான சரியான விஷயங்களை நாம் உலகுக்கு கொண்டு வர்றது நம்மளுடைய கடமை. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கான்டென்ட் க்ரியேட்டர்ன்றதை தாண்டி இந்த தேவையான விஷயங்களை நம்ம இங்கே கொண்டு வர்றது இட்ஸ் அ பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து சரியான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. எஸ், அந்த காப்பி ரைட்டிங் அது சொன்னீங்க இல்லையா? காப்பி ரைட்டிங்னா அது எப்படி? காப்பி ரைட்டிங் இஸ் மோஸ்ட்லி advertisements. As I said, content writing is a long form content most of the times. Copy writing, அதாவது content writing like a big umbrella. Okay, அதுக்குள்ள காப்பி ரைட்டிங் வரும், அதுக்குள்ள டெக்னிக்கல் ரைட்டிங், அதுக்குள்ள வந்து டிவி ரைட்டிங், ரெஸ்யூமே ரைட்டிங் நிறைய இருக்கு. So copywriting is nothing but the ad copies that you see. For example, நீங்க எந்த ஒரு பிராண்டுக்கு பார்த்தாலும் ஒரு டேக்லைன் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னிக்கர்ஸ் அப்படி வச்சுக்கோங்களேன். அது நம்ம சாப்பிடும்போது ஹங்கிரியா கிராப் ஸ்னிக்கர்ஸ் அப்படி சொல்லிட்டு வரும் ஆட்ஸ்ல. பசிச்சா எடுங்க. ஸோ தட் டேக்லைன் இஸ் லைக் அ காப்பி. ஓகே, தே காப்பி ரைட்டிங்ல யூ கால் இட் அஸ் அ காப்பி. மோஸ்ட் ஒரு மேக்ஸிமம் 10 words 15 words 30 கேரக்டர்ஸ் வந்து ஒரு லெட்டர்ஸ். ஓகே, நம்ம வந்து சொல்றோம் THE, ஸோ இட்ஸ் 3 characters. ஸோ 30 கேரக்டர்ஸ்குள்ளே எனக்கு ஒரு காப்பி கொடுங்க அப்படின்னா இட் மஸ்ட் பி லைக் டக்குன்னு ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்புறம் வேற ஏதோ ஒரு சாக்லேட் வருமே, 5 star do nothing, eat 5 star do nothing, இதெல்லாமே ஒரு காப்பி தான். டக்குன்னு போய் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும், அது வந்து அவங்க மைண்ட்ல இருக்கணும். ஸோ தட் கைண்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ல யூஸ் பண்றது எல்லாமே காப்பி. நீங்க பாக்குற ஃபேஸ்புக்ல சோஷியல் மீடியால இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஒரு காப்பி தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் காப்பி ரைட்டிங் இஸ். அண்ட் ஆக்சுவலி லாங் ஃபார்ம் கான்டென்ட் கூட ஈஸியா எழுதிடலாம், காப்பி எழுதுறது ரொம்ப கஷ்டம். நீங்க அந்த 3 words 4 wordsல நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். கூகுள் ஆட்ஸ்க்கெல்லாம் காப்பி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதும் கரெக்டா எல்லாருக்கும் அது ரீச் ஆகுற மாதிரியான காப்பியா அது இருக்கணும்ல. எக்ஸாக்ட்லி, it will keep evolving according trends. நீங்க போய் கூகுள் சர்ச்ல ஒரு வேர்ட் டைப் பண்றீங்கன்னா நீங்க டைப் பண்ண உடனே ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் நியர் மீ அப்படின்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு கீவேர்ட் சர்ச். அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட்ல வந்து அந்தந்த கம்பெனியோட காப்பி ரைட்டர்ஸ் உட்காந்து எழுதுவாங்க. பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் நியர் மீ வந்து KMC, ஃபார் எக்ஸாம்பிள் KMCயோட காப்பி ரைட்டர் அப்படி எழுதுவாங்க. ஸோ நீங்க பாக்குற ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 6 சர்ச்சஸ் எல்லாமே ஆட் தான், ஸ்பான்சர்ட் ஆட் தான். கூகுள்லயுமே வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க போயிட்டு இன்னைக்கு வேணா பாருங்க, கீழே ஸ்பான்சர்டுன்னு எழுதி இருக்கும். நீங்க எதை டைப் பண்ணாலுமே அதுக்கு உடனே ரிசல்ட் காட்டுதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஜஸ் வந்து ஸ்பான்சர்டு பேஜஸா இருக்கும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எழுதுறது எல்லாமே சம் காப்பி ரைட்டர் இஸ் சிட்டிங் பிஹைண்ட் அண்ட் ரைட்டிங் தட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி வெப்சைட். ஸோ தட் இஸ் பேசிக்லி காப்பி ரைட்டிங். ஸோ நம்ம வீடுகளில் வந்து இப்போது யாராவது லைக் கவிதை எழுதுறது இதெல்லாம் வந்து நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் அல்லது அது தேவையில்லாதது அப்படி கூட யோசிச்ச காலங்கள் இருக்குது. பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்றைக்கி வந்து அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இதாக பார்க்குது. அதாவது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஜொமேட்டோன்னு நினைக்கிறேன். ஜொமேட்டோவோ ஸ்விக்கில அந்த உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குமே, பசிக்குதா சாப்பிட போலாமா,
ஸ்வீட்டடு, கொண்டாடு, இதெல்லாமே ஒரு காப்பி தான். அதாவது கிரிக்கெட் டைம்ல எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தோனி வந்து 6 அடிச்சிட்டாரு, நீங்க என்ன இன்னும் ஆர்டர் பண்ணல, இதெல்லாமே ஒரு காப்பி ரைட்டரோட ஜாப். காப்பி இஸ் பீங் கிரியேட்டிவ் இப்போ வந்து. அண்ட் இட்ஸ் லைக் ஐ திங்க் த பர்சன் ஹூ ஸ்டார்டட் திஸ் ட்ரெண்ட், அது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு காப்பி ரைட்டர் தான் வந்து இந்த ஜொமேட்டோக்கு இந்த ட்ரெண்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஹிட் ஆக ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு ப்ரொஃபைல் வென்ட் சம்வே. அவங்க வந்து இப்போ ஐ திங்க் ஷீ இஸ் earning in millions or something. I mean lakhs, at least lakhs. She's earning in lakhs. So it's a good opportunity if you are in the right path. It's a good opportunity. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இது வரைக்கும் கம்யூனிகேஷன் அப்படின்னா நான் பேசுகிறது மட்டும்தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் வாட் எவர் நீங்கள் பேசினாலும் அதை கான்டென்ட்டாக அதை நம்ம க்ரியேட் பண்ணும்போது, அதை ஒன்ஸ் நம்ம கையில் அதை எழுதும்போது இட் வுட் பி மச் பெட்டர், மச் கிளாரிட்டி. ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம், நிறைய கன்சியூம் பண்ணுறோம். பட் அந்த கன்சப்ஷன் எல்லாமே யாரோ ஒருவருடைய எழுத்துக்கள் தான். ஸோ எக்ஸாக்ட்லி நீங்க பாக்குற இன்ஃப்ளூயன்சரோட வீடியோஸ்ல இருந்து எல்லாருமே உட்கார்ந்து ஏதாவது ஒரு கான்டென்ட் எழுதி தான் அதை ஆக்ட் பண்ணி தான் நமக்கு அது வருது எண்ட் ப்ராடக்டா. ஸோ எவ்ரிதிங் இஸ் கான்டென்ட் ரைட்டிங். நீங்க வீடியோஸ்க்கு எழுதணுமா, எப்படி சொல்றது, கான்டென்ட் இஸ் லைக் அ வெரி பிக் டேர்ம். அதாவது இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போனா ஒரு ஐடி ஒர்க்கு கூட நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணிடலாம் டக்குன்னு இவ்வளவுதான் அப்படின்னு அதோட ஸ்கோப். கான்டென்ட் ரைட்டிங்க்கு வந்து ஸ்கோப் டிஸ்கிரைப் பண்ண முடியாது, அவ்வளோ இருக்கு. இட்ஸ் லைக் a lot. ஸோ என்னென்ன ப்ராஜெக்டில் நீங்கள் இருக்கீங்களோ அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக யூ ஹாவ் டு ரீசர்ச் அண்ட் அது தனித்தனியாக அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனோட ரிசல்ட் பார்க்கணும். ஸோ எந்தெந்த விஷயத்தில் ரிசல்ட் ட்ரைவனாக இருந்தாலும் கூட அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ரிசல்ட் தெரியும் இல்லை? எஸ். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு தோணினாலும் அதை செய்யும்போது அதனுடைய இம்பேக்ட் அதிகங்கிறது புரியுது. லைக் இப்போ நம்ம குழந்தைங்கெல்லாம் இருக்கும்போது சில விஷயங்களை நம்ம வந்து நமக்கு பிடிக்காது. இந்த பொண்ணு என்ன எதையாவது எழுதுது, ஏதாவது பண்ணுது, இதெல்லாம் நம்ம நினைப்போம். பட் அதுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ப்ரொஃபஷன் அப்படின்னு வரப்போ இட் வுட் பி கிரேட். ஸோ ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் அண்ட் காப்பிரைட் அப்படிங்கிறதுல இவ்வளோ நீங்கள் சொன்னது மேபி ரொம்ப உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப கம்மியானது தான் மேபி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. பட் அதுவே ரொம்ப நியூவாக அண்ட் யூனிக்காக இருக்குது. இப்போ நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, உங்களோட ஏதாவது ஒரு நல்ல மெமரபிளான அல்லது நல்ல ஒரு சூப்பரான ஒரு காப்பி ஆர் எனி கண்டென்ட் நீங்கள் பண்ணது ஏதாவது சொல்ல முடியுமா, ஷேர் பண்ணிக்க முடியுமா? கான்டென்ட் எஸ் கான்டென்ட் எஸ் இட்ஸ் ஆக்சுவலி டிஃபிகல்ட் டு சேஞ்ச். அதாவது இங்கிலீஷ்ல அதான் ப்ராப்ளம். நம்ம வந்து லேர்ன் பண்றதை விட அன்லேர்ன் பண்றது தான் நமக்கு ரொம்ப கஷ்டம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது தான் நம்ம கிளாஸஸ்ல வந்து நிறைய நமக்கு சின்ன வயசுல இருந்து இங்கிலீஷ் வந்து ஒரு பர்டிகுலர் விதமா சொல்லி கொடுத்துட்டாங்க. அது தப்பாவே பேசி தப்பாவே கத்துட்டு தப்பாவே வளர்ந்துட்டோம். அத வந்து திருத்தி கரெக்டா, அதாவது நம்ம தப்பா பேசுறத மாத்தினாலே போதும், நம்ம இங்கிலீஷ்ல மாறிடும். தப்பா எடுத்துக்காதீங்க, லைக் ஐ எம் கரெக்டிங் சொல்லிட்டு, பிகாஸ் பட் திஸ் இஸ் லைக் இம்பார்ட்டன்ட் திங். we are not giving attention to it. And நீங்க கேட்ட क्वेश्चनக்கு எனக்கு காப்பி வந்து really honestly I don't remember. I have like written thousands of copies, lot of content. So இது பர்టిక్యులரா எனக்கு இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் மோஸ்ட்லி ஸ்டடி அப்ராட் பிளான்ஸ் அந்த மாதிரி எழுதிட்டு இருந்தேன் நான். ஸோ ஐ திங்க் நான் எழுதுன ஒரு ஆட் வந்து இப்போ இட்ஸ் ஸ்டில் ரன்னிங் ஐ கெஸ். பட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு study abroad company இருக்கு. It's an awesome company that takes students to UK, USA, Australia, all over the world for providing higher education, UG, PG எல்லாமே. ஸோ அவங்களுக்கு எழுத ஒரு காப்பி இன்னும் ஆட் ரன் ஆகிட்டு இருக்கு from my previous employer, but I don't remember the exact lines or something. It's okay, but you did thousands of copies, right? Yeah, exactly. It's very hard. அதாவது எங்களுக்குலாம் வந்து நீ கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு டெலிவரபிள்ஸ், அதாவது இதுல இருந்து 2 டைப் இருக்கு. நான் ஒர்க் பண்ணது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சில, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏஜென்சி. அப்போ
வந்து டிஃப்ரெண்ட் நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, டிஃப்ரெண்டா நம்ம பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இன் ஹவுஸ் போறீங்க அப்படின்னா, இன் ஹவுஸ் கான்டென்ட் ரைட்டர் அப்படின்னா ஜொமேட்டோங்கிற பிராண்டுக்கே நீங்க போனீங்க அப்படின்னா there will be 10-20 காப்பி ரைட்டர்ஸ் வெறும் அந்த ஒருத்துக்கு மட்டும் கான்டென்ட் ரைட்டர். பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன் ஹவுஸ் வச்சிருப்பாங்க. அவங்க எழுதுறது எல்லாமே வெறும் ஜொமேட்டோக்கு மட்டும்தான் இருக்கும், ஸ்விக்கினா வெறும் ஸ்விக்கிக்கு மட்டும்தான் இருக்கும். அண்ட் சின்ன சின்ன கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் தேவையில்லை அப்படின்னா இன் ஹவுஸ் டீம் வச்சுக்க மாட்டாங்க, அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ்க்கு, பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் கொடுத்து நீங்களே எழுதி நீங்களே பப்ளிஷ் பண்ணி எனக்கு வெறும் இது காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பீப்புள் வில் பி லுக்கிங் ஃபார் இன் ஹவுஸ். இன் ஹவுஸ்ங்கிறது வந்து எப்படி சொல்றது, லைக் as I said for a particular company. ஒரு கான்டென்ட் ரைட்டரா ஹையர் ஆகி போற நிறைய பேர் இன் ஹவுஸ்க்கு போவாங்க. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ்ல இட்ஸ் a very good thing. You will get a lot of experience. கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும், பட் யூ will get a lot of experience. ஸோ கண்டிப்பாக, ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு 2 டைப் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்டாஸ் இருக்கும். எப்படின்னா, ஒன்று, நான் வந்து 9 to 5 ஜாப் மட்டும்தான் நான் போவேன், நான் எவ்வளோ காலம் ஆனாலும் நான் அதில் மட்டும்தான் ஸ்டேபிளாக இருப்பேன், ஏன்னா எனக்கு நிரந்தர வருமானம் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க. ஆர் அதர்வைஸ் நான் வேலைக்கெலாம் போக மாட்டேன், அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ எனிதிங், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் தனியாக ஏதாவது பண்ணுவேன், ஸோ நானாக பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுலையாவது குதிக்கிறது. இது ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம். பட் இதுக்கு இடைப்பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் we can go and work, we can gain some knowledge and experience. ஆஃப்டர் தட் அங்கே இருக்கக்கூடிய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரீலான்சிங் விஷயங்களை செய்யலாம். அண்ட் மோரோவர் அங்கே ஒர்க் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ண போகிறோன்ற பேக்கப் எடுத்துட்டு அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து திஸ் குட் பி a very good opportunity. அதாவது நீங்க நம்ம ஐடி நான் டெக்னிக்கல் ஆர்ட்ஸ் டிகிரி எல்லாமே நான் டெக்னிக்கல் தான் இருக்கும். பட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ், ஓகே, நீங்க 3rd year காலேஜ் முடிச்சீங்க, இல்ல இன்னும் பார்ட் டைம் கூட யூ கேன் ஸ்டார்ட். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது கூட இது பண்ணலாம். ஸோ விமென்ங்கிற போது வி ஆல்வேஸ் ஹாவ் அ பயாலஜிக்கல் கிளாக், ரைட்? நம்ம வந்து மேரேஜ் பண்ணோம் ஒரு பர்டிகுலர் டைம்ல வி ஹாவ் டு ஹாவ் பேபிஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த 2-3 years before getting married you can start, you can work in a company. Okay, this would be like my ideal plan. You work in a company, you get that experience, and then when you have baby, அந்த growth years உங்களுக்கு போயிடும். 2 years 3 years நம்ம கான்டெக்ட் நகர முடியாது. இப்போ என் பேபி கூட that's thing happening. So in that 2-3 years you can still earn by sitting at home. 1 hour if you work you will get a certain percentage of amount அந்த மாதிரி. So under 2-3 years again you can do freelancing because you will establish your portfolio by then. அப்புறம் மறுபடியும் அந்த 3 years 4 years நீங்க பில்ட் பண்ண போர்ட்ஃபோலியோ வச்சு if you want you can again go outside and work. குழந்தைங்க பெருசாயிட்டாங்க அப்படின்னா you can go outside and work. இல்ல எனக்கு வந்துட்டு இதுவே நல்லா இருக்கு, இதுவே எனக்கு போதும்னா you can just continue and it's actually a good thing இல்ல. அதாவது நமக்கு இதுல ஒரு ஸ்டேபிள் இன்கம் வரும், அது போக you can explore other opportunities also. அதே ஸ்கோப்ல நீங்க வேற ஏதாவது பண்ணலாம். யூ கேன் டேக் கிளாஸஸ் ஆன் ஹவு டு டூ காப்பி ரைட்டிங், கிளாஸஸ் ஆன் டேக் கான்டென்ட் ரைட்டிங், கேன் எக்ஸ்பேண்ட் யுவர் ஸ்கோப். யூ ஜஸ்ட் டோன்ட் ஹேவ் டு டூ ஒன் திங். இது மட்டும் தான். இப்போ நானே மல்டிபிள் பண்றது ரீசன்ஸ் என்னன்னா ஐ ஹாவ் த கண்ட்ரோல் ஆஃப் மை டைம். எனக்கு இஷ்டம் இருந்தா நான் பண்ணுவேன், எனக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன ஏர்ன் பண்றேன்னா எனக்கு அது போதும். நான் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கணுங்கிற எனக்கு ஒரு அவசியம் இல்லை. இந்த டெட்லைன் நான் மீட் பண்ணும், அந்த டெட்லைன் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் அகேன் பேஸ் ஆன் த கேரக்டர். நிறைய பேருக்கு நான் ஸ்ட்ரெஸ்ல இருந்தால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு இருப்பாங்க. இல்லை சிச்சுவேஷன் பொறுத்து இருக்கு. ஸோ வாட் எவர் ஒர்க்ஸ் பெஸ்ட் ஃபார் யூ, யூ கேன் மானிட்டைஸ் ஆன் தட். தட்ஸ் த பெனிஃபிஷியல் பார்ட் ஆஃப் திஸ். பிகாஸ் இப்போது வந்து நம்ம லேடிஸ் மிக முக்கியமாக முஸ்லீம் லேடிஸாக இருக்கட்டும் ஆர்எல்ஸ் எனி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யாராக இருக்கட்டும், அவங்களுடைய ஐடியல் தாட் என்னென்னா எனக்கு வந்து எக்கனாமிக்கலாக நான் வந்து டெவலப் ஆகணும், அதுக்காக நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தாலும் கூட they are not supposed to go out. அவங்க கோ அவுட் மீன்ஸ் அவங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றதுங்கிறது அவங்க யோசிக்க கூட மாட்டுறாங்க.
அண்ட் நிறைய விதமான விஷயங்கள் சரியான கைடன்ஸ் இல்லாததுனால எல்லாம். பட் இந்த ஒரு நீங்கள் சொன்ன இந்த கான்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அந்த எண்ணங்களை கரெக்டான முறையில் இன்னொருத்தவங்களுக்கு கொண்டு போய் செலுத்தக்கூடிய அந்த ப்ராப்பர் கம்யூனிகேஷன், இது மோஸ்ட் ப்ராபப்ளி மென்னை விட உமனுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ வி மே ஹாவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷைன் இன் திஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ ஆக்சுவலி இப்போ மென்னே எப்படின்னா அவங்களே நிறைய கான்டென்ட் ரைட்டர்ஸ்லாம் இப்போ என்னோட சீனியர்லாம் வந்து அவங்களே எனக்கு ஃப்ரீலான்ஸ்லேயே நல்ல நிறைய ஐ எம் ஏபிள் டு ஏர்ன், நான் இதுக்கு ஆஃபீஸ் போகணும், அவங்களே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க. மென்னே நான் சொல்கிறேன் தேர் லைக் நம்ம ஒரு 2-3 clients stable if we are able to take up on, especially US clients, abroad clients அப்படின்னா even if they pay like $10 a day, I mean for one piece of writing, அதுவே உங்களுக்கு 800 rupees something for one particular article, correct? So it is even way more better than what you get in the Indian markets. But you have to have certain skills for that. அதுவும் இருக்கு நம்ம கிட்ட. அதுக்கு அந்த லெவலுக்கு நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அப்படியே எல்லாருமே அவ்வளோ ஈஸியா, அதாவது கான்டென்ட் ரைட்டிங்கோட ஒரு என்ன ஒரு 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 மித் இருக்கு அப்படின்னா யார் வேணா எழுதலாம், சாட் ஜிபிடி காப்பி பண்ணி எழுதிடலாம், அப்படி இல்லை. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்மளால அதை டெலிவர் பண்ண முடியுதா, அந்த லெவலுக்கு நம்ம ஸ்கில்ஸை நம்ம பில்ட் பண்ணணும். ஆல் ஆர் பில்டபிள் ஸ்கில்ஸ். இஃப் யூ ஹாவ் தட் perspective and if you like it, you can build on it. It's not very easy, but it's not too difficult also. That's my point. So நம்ம வந்து எதையுமே நம்ம பார்த்த மட்டத்துல இது இவ்வளவுதான் we cannot judge. Exactly. இப்போ எனக்கே ஸ்டார்டிங் அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு நல்ல இங்கிலீஷ் வந்துச்சு, நம்ம தான் எழுதுறோமே, நம்ம போலாமே அப்படின்னு. பட் ஒன்ஸ் யூ கெட் இன்டு இட், யூ ஹேவ் லைக் சோ மெனி. ஒவ்வொரு ஒரு காப்பிக்கு எழுதுறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு 60 wordsக்குள்ள நீங்க 2-3 கீவேர்ட் போடணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுல இத்தனை கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இந்த டோன் யூஸ் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு கம்பெனி வில் ஹேவ் இட்ஸ் ஓன் பிராண்டிங் வேல்யூஸ். இஃப் லெட்ஸ் சே இஃப் யூ ஆர் ரைட்டிங் ஃபார் அ கம்பெனி, யாராவது சொல்லுவாங்க வந்து நாங்க வந்து எலீட்டான கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் பிராண்ட் பண்றோம், அதனால எங்களுக்கு வந்து லோக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, அது நம்ம பார்க்கறதே அவங்களுக்கு தான் இருக்கணும், பார்த்த உடனே அந்த மாதிரி லக்ஸூரியஸா ஃபீல் ஆகணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. பட் த ஃபன் பார்ட் இஸ் யூ வில் லேர்ன் ஓவர் டைம். வெரி ஃபன் ஜாப் ஆனஸ்ட்லி. டெய்லி அதை கற்றுக்கிட்டே இருக்கும். இஃப் யூ ஹேவ் த ரைட் அட்மாஸ்பியர் யூ பி லேர்னிங் அ லாட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்தந்த யார் நம்மளுடைய கிளையண்ட் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட வேர்ட்ஸ், நம்மளுடைய ஸ்லாங் எல்லாமே மாறுது. எஸ், ஸோ அப்போது நம்ம வந்து அந்த இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆட்கள்கிட்டயே நம்ம எப்படி பேசணும் பழகணுங்கிறதுல நம்ம சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இதில் என்ன சொல்கிறது, நம்ம லேடிஸோடைய இதை வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மாக பண்ணிக்காமல் அண்ட் நார்மலாக வி பீப்புள் நம்மளுடைய பர்பஸை ரொம்ப ஷார்ட் டேர்மாக எடுக்காமல் வி ஹாவ் டு கோ ஃபார் அ வெரைட்டி ஆஃப் வைட் ரேஞ்சாக நம்ம போகணும். லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஒரு டைம் நம்மளோட ப்ராஜெக்ட் எலைட் பீப்புளோடு இருக்கலாம், ஒரு டைம் சாதாரண பீப்புளோடு இருக்கலாம், ஒரு டைம் வேறு சார்ட் ஆஃப் குரூப்போடு இருக்கலாம். அப்போ இத்தனை ரேஞ்சஸும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ ஒர்க். அது வந்து நம்ம எல்லா டைமும் இந்த மாதிரி இருக்கும் சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ ஒர்க். நீங்க இன் ஹவுஸா ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க அதை மட்டுமே பல இயர்ஸ்க்கு பார்க்கலாம், அந்த கம்பெனியோட டோன் மட்டுமே. ஓகே, நீங்க ஃப்ரீலான்ஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த வெரைட்டி இருக்கும். நிறைய பேர் ஃப்ரீலான்ஸ் பண்ற ரீசன் அதுதான், ஒரே இது எனக்கு பண்றதுக்கு போர் அடிக்குது அப்படிங்கிறவங்க ஃப்ரீலான்ஸ் பண்ணுவாங்க. நிறைய வெரைட்டி இருக்கும். இல்ல நிறைய பேருக்கு எனக்கு இவ்வளவு வெரைட்டி என்னால ஹேண்டில் பண்ண முடியல, நான் ஒரே மாதிரி பண்றேன், ஈஸியா பண்ணிட்டு போயிடுவேன், டக்குன்னு வேலை முடிச்சிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ ஒர்க், ஹவ் யூ ஒர்க், ஹவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம் ஃபார் யூ. தட்ஸ் ஹவ் இட் இஸ். எல்லா டைமும் இதே மாதிரி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இட் வுட் பி அ கிரேட் திங். நீங்கள் அந்த கான்டென்ட் க்ரியேஷன், கான்டென்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ஹவ் நம்மளுடைய ரிட்டன் திங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது பேரண்ட்ஸ்க்கு புரியணும். பிகாஸ் இன்றைக்கி நம்ம மேபி நம்மளுடைய நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் தி கீப் ஆன் டெல் டு ரைட், நிறைய விஷயங்களை எழுத வைப்பாங்க. பட் இன்றைக்கி அந்த ரைட்டிங்ஸ்லாம் வந்து நிறைய குறைஞ்சிருக்கு.
ஸோ நம்ம ஆமா ஆமா நம்ம எல்லாமே நம்ம வீடியோவா ஆயிடுச்சுல்ல. ஆமாம் எல்லாமே வீடியோ ஃபார்மேட் ஆயிடுச்சு. எஸ். ஸோ அந்த ரைட்டிங் எல்லாமே நமக்கு மைண்டில் இருக்கும், நம்ம பேசுவோம் எல்லாம் பண்ணுவோம். பட் அது ரைட்டிங் வரும்போது இட்ஸ் நாட் பிஃபோர் லைக் தட். நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம என்ன தான் ஜிபிடி ChatGPT எல்லாம் வந்தாலும் கூட ரைட்டிங் மச் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபார் பட் ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆனஸ்ட்லி பேசுறதை விட எழுதுறது தான் ஈஸி. நான் என் ஸ்டூடெண்ட் சொல்றது தான். ஏன்னா அதாவது பேசும்போது யூ ஹாவ் டு திங்க் ஃபாஸ்ட். ஓகே, நம்ம அடுத்த வார்த்தை என்னன்னு சொல்றதுக்கு 10 செகண்ட் முன்னாடியே அடுத்த சென்டென்ஸ்க்குள்ள நம்ம மைண்ட் ஃபார்ம் பண்ணோம். ஆனா எழுதும் போது அப்படி கிடையாது. எழுதும் போது யுவர் மைண்ட் வில் திங்க் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. அதனால ரைட்டிங் இஸ் ஆக்சுவலி an advantage ஓவர் ஸ்பீக்கிங். நம்ம பேசும்போது டக்கு டக்குன்னு வாய் கொளறிடும், நமக்கு வந்து லாங்குவேஜ் தப்பு வரும், கிராமர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஆனா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ரைட் if at all, if you are having that flair for writing and if you take it seriously, it is very easy for you to write than speak. நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்லுவோம்ல, இட்ஸ் ஆன் தி பெர்ஸ்பெக்டிவ். எஸ். ஸோ கண்டிப்பாக அந்த பிஃபோர் நம்ம பேசுகிறத விட எழுதுறது நல்ல ஒரு இதுதான். எஸ். ஸோ இப்போது வந்து நம்மளுடைய செஷனுடைய எண்டப்புக்கு வந்துட்டோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். யூ கிவ் மோர் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் கான்டென்ட் ஃபார் அஸ் டு எக்ஸ்ப்ளோர். பிகாஸ் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அது தெரிஞ்சுது. அண்ட் எங்களுக்கு ஒரே ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பயர் மட்டும் கொடுங்க. இப்போது இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அண்ட் இப்போது இருக்கக்கூடிய நியூ மாம்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் உமன் வந்து நம்மளோட கம்யூனிட்டியில் இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்பார்ட் ஃப்ரம் ஏர்னிங், அதையெல்லாம் தாண்டி அவங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்காகவாவது என்ன பண்ணலாம்? அது உங்களுடைய நானே கவர் பண்ணுற மாதிரி அப்படின்னு ஜேர்னலிங். ஜேர்னலிங் இஸ் a very the best thing you could do that. கவுன்சிலிங்காக இருக்கட்டும், ரைட்டிங் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் யுவர் செல்ஃப் இருக்கட்டும். யூ கேன் ஜஸ்ட் ஜேர்னல் அட்லீஸ்ட் லைக் ஃபார் half an hour every day or once a week. நம்ம ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு எமோஷனலி டவுனாக இருக்கும்போது டக்குன்னு ஒளறி கொட்டணும்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் நிறைய விமன் நானே பார்த்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட டக்குன்னு பேச மாட்டாங்க, எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்குவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க அதை வந்து ரைட்டிங் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அது வந்து யூ ரைட். இதுல என்ன நடக்கும்னா உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட பர்சனல் இஷ்யூ சால்வ் ஆகும். நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வராது. விமன் in their 40s and 50s குழந்தைங்களாம் பெருசா ஆக்குனதுக்கு அப்புறம் they are having this feeling, நம்ம மேபி கரியர் சைட் போயிருக்கலாம், இது பண்ணிக்கலாம், அப்படி அந்த மாதிரி ரெக்ரெட்ஸ் எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்காக. And it is also like a memory also, right? Like நம்ம இது பண்ணோம் அப்படின்னு 10 years later down the line if you just look at it, you will be very happy. நான் தான் இது பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது சின்ன ஐடியா வந்தா கூட ஓகே. ஒரு மேபி ஃபார் எக்ஸாம்பிள் வெளில போகும்போது வீடு இப்படி சேஃபா வச்சுட்டு போறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கா? ஜஸ்ட் நோட் இட் டவுன். அது வந்து நீங்க பிசிக்கல் ரைட்டிங் தான் பென்னு பேப்பர்ல தான் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்ப வந்துருச்சுனால மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் என் மொபைல் போன்ல வந்து கூகுள் நோட்ஸ்ல தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். என்ன வந்து டக்குன்னு டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஐ திங்க் ஜேர்னலிங் இஸ் அ வெரி குட் திங் ஃபார் விமன் எஸ்பெஷலி. இட் ஹெல்ப்ஸ் அஸ் லோவர் அவர் ஸ்ட்ரெஸ், லோவர் எவ்ரிதிங் and gives us like great confidence. I recommend that. இட்ஸ் அமேசிங். நல்ல ஒரு செஷனாக ஒரு யூனிக்கான கான்டென்ட் வந்து எங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்டு நல்ல ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. பிகாஸ் இட்ஸ் ஈஸி டு பி டவுன். நம்ம வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது ரொம்ப ஈஸி. பட் அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றது, நமக்கு ஒரு கோப்பிங் மெக்கானிசமை ஒருத்தவங்க கொடுக்கறதுங்கிறது இட்ஸ் சேலஞ்சபிள். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக இப்போ நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அண்ட் இட்ஸ் ரியலி அமேசிங். ஜஸாக்கல்லாஹு கைர். And all the best for your side too, because you are a new mom and உங்களோட கரியரை வந்து நல்லபடியாக நீங்கள் பண்ணுங்கள். ஆல் அவர் ப்ரேயர் இஸ் ஆல்சோ ஃபார் யூ. உங்களுக்கான அந்த எல்லா வளங்களும் உங்களுக்கு அது இருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
இது ரொம்ப நல்ல ஒரு அனுபவமா இருந்தது எனக்கு. ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாமே எனக்கு நான் புதுசா கேட்குற மாதிரி இருக்கு. ஆனாலும் எனக்கு இது பத்தி எதுவுமே தெரியாது. ஆனாலும் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேனுங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேனே அப்படி இருக்கு எனக்கு. இது கண்டிப்பா எல்லாத்துக்குமே யூஸா இருக்கு. இன்ஷால்லா. ஒரு போனஸ் டிப் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஐ திங்க் ஆல்ரெடி பஹரியா பண்ணிட்டு இருக்கிறது தான் ரீடிங். எவ்வளோக்கு எவ்வளோ ரீட் பண்ண முடியுமோ உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் வேணா ரீட் பண்ணுங்க. ஏதோ ஒன்று டெய்லி அட்லீஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கலன்னா கூட அந்த மாவு பாக்கெட்டுக்கு பின்னாடி ஒரு லேபிளாவது எடுத்து வச்சு ரீட் பண்ணுங்க. ஸோ ரீட் சம்திங் எவ்ரி டே. அண்ட் ரீட் பண்ணி ஒரு வார்த்தை தெரியலன்னா உடனே கூகுளில் போட்டு கண்டுபிடிங்க. அந்த ஒரே ஒரு ப்ராக்டிஸ் நான் பண்ணதுனால மட்டும்தான் என்னால் இன்னைக்கு ஒரு லாங்குவேஜ் ட்ரெயினராகவோ இல்லை ஒரு தனியாக எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது. எங்க ஒரு போர்ட் சைன் பார்த்தாலுமே நான் இது என்ன வார்த்தை எனக்கு இது தெரியல, டக்குன்னு நான் போய் சர்ச் பண்ணுவேன். அப்போ டிக்ஷனரியில இப்போ இன்டர்நெட் இருக்கு, இப்போ வந்து கூகுள்ல சர்ச் பண்றோம். ஏன்னா அந்த இம்பாக்ட் நமக்கு வந்து போய் ஆள் மனசுல பதியும். ஒரு விஷயத்த வந்து நம்ம கேட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, பார்த்தது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுன்றது வந்துட்டு இட் வில் ஹெல்ப் அஸ் லாட். ஸோ ரீட் பண்றீங்கன்னா கூட ஜஸ்ட் டூ தட். ஸோ ஃபார் எனி கரியர் இன் இங்கிலீஷ் யூ ஹாவ் டு டெவலப் யுவர் ரீடிங். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ. Okay, dear.